அந்த ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள வந்த உடனே மாணவர்கள் போய் அவருடைய காலை பிடிச்சி வாடுறாங்க. உடனே ஆசிரியர் கேட்கிறாரு, ஏன்டா அவருடைய காலை பிடிச்சி வாடிட்டு இருக்கீங்க? சார், நீங்க தானே சொன்னீங்க காலை வாருங்கள் காலை வாருங்கள், அதனாலதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே ஆசிரியர் சொல்றாரு, நான் காலை ஸ்கூலுக்கு சீக்கிரமா வாருங்க, அதுதான் காலை வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன்டா. சரி, நீங்க புரிஞ்சதெல்லாம் போதும், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாணவர்கள் எல்லாம் போய் உட்கார்றாங்க. அப்போ ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவனுடைய இடத்தை விட்டு வேற இடத்துல போய் உட்கார்றான். அப்ப ஆசிரியர் கேட்கிறாரு, டேய், உன்னுடைய இடம் அதுதானே, நீ ஏண்டா இங்கே வந்து உட்கார்ற? சார், நீங்க தானே சார் சொன்னீங்க துன்பத்துலண்டு எப்போதுமே விலகி இருங்க, அதனாலதான் சார் விலகி இருக்கு. டீச்சருக்கு உடனே கோவம் வந்துச்சு. என்னடா இந்த புத்தகம் எல்லாம் உனக்கு துன்பமா? இதுல ஒரு கேள்வி கேட்டா உனக்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு திட்டுறாரு. உடனே மாணவன் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். வந்ததுலண்டே பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா நீ திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதுக்கு மாணவன் சொல்றான், நான் திருன்னு தான் முழிக்க முடியும், பின்ன திருமதி நான் முழிக்க முடியும்? அந்த ஆசிரியர் வகுப்புக்குள்ள வந்ததும் மாணவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏண்டா என்ன பார்த்தோன்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மாணவர்கள், நீங்க தானே சார் துன்பம் வரும்போதெல்லாம் சிரிங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் சிரிக்கிறோம். சரி, சிரிச்சது போதும், உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மாணவன் ரொம்ப லேட்டா வரான். ஏண்டா இவ்வளோ லேட்டா வர? வாட்ஸ்அப் பாத்தியா? ஆமாம் சார், வந்ததும் உங்கள் வாட்சை தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன சார், புது வாட்சா அப்படின்னு கேட்குறான். உடனே ஆசிரியர் கோவமா, நான் வாட்சை சொல்லலை, மணியை பார்த்தியா? ஆமாம் சார், வர வழியில் மணியை பார்த்தேன், ஆனால் அவன் தான் என்னை பார்க்காம வேகமாக ஓடி வந்துட்டான், நான் தான் லேட் ஆகிட்டேன் சார். ஐயோ, படுத்ததடா, போய் உட்காரு. சரி, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அரிசி எங்கிட்டு வருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாணவர்கள் எல்லாம், அரிசி மூட்டையில் தான் சார் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கவே முடியாதுடா அப்படின்னு கோவமாக கிளாஸை விட்டு போயிடுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு 4 நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க கொஞ்சம் ஆடுகள் இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்களா, அந்த ஆடுகளுக்கு மேல நம்பர் எழுதுறாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 விட்டுட்டு நம்பர் 5 எழுதி விட்டுறானுங்க. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த ஆடை கொண்டு நேர ஸ்கூலுக்குள்ள ஓபன் பண்ணி விட்டுறானுங்க. ஏன்னா நாளைக்கு மேக்ஸ் மிஸ் கண்டிப்பா எக்ஸாம் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த எக்ஸாமை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. மறுநாள் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து பாக்குறாங்க. இந்த ஆடுகள் ஸ்கூல்ல ஃபுல்லா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. எல்லா இடத்துலயுமே இதனுடைய வேஸ்ட் கிடக்கு. பார்க்கும்போது 4 ஆடுகள் பிடிபடுது. அதுல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 காணல, நம்பர் 5 மட்டும் இருக்கு. இப்போ அவங்க தேடி தேடி பாக்குறாங்க, நம்பர் 4 லாஸ்ட் வரை கிடைக்கவே இல்லை. இப்போ அந்த ஸ்கூல் என்ன செய்யுதுன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுது, இப்படி எங்க ஸ்கூலை ஃபுல் இந்த ஆடுகள் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு, ஆனா நம்பர் 4 மட்டும் காணல அப்படின்னு. இப்ப பெரிய போலீஸ் படையே அந்த ஸ்கூலுக்குள்ள ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் ஃபுல்லா ஆடை தேடுறாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்கு, நம்பர் 4 இல்ல, நம்பர் 5 இருக்கு. எல்லாருமே அந்த நம்பர் 4 எங்க போச்சு, நம்பர் 4 எங்க போச்சுன்னு தேடி தேடி பாக்கலாங்களே தவிர கடைசி வரை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா யாருமே யோசிக்கவே இல்லை, ஒருவேளை நம்பர் 4க்கு பதில் நம்பர் 5 எழுதி இருக்கலாமே அப்படின்னு கடைசி வரை யோசிக்கவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. புதுசா ஸ்கூலுக்கு வந்த மாணவர்கள்ட்ட ஆசிரியர் சொல்றாங்க, எப்பா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஃபர்ஸ்ட் டே, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை காட்டுறாங்க. அது விலங்கினுடைய கால்கள் மட்டும் இருக்கு. இந்த கால்களை வச்சு அது என்ன அனிமல் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அப்படியே சொல்லும் போது உங்க பேரையும் சேர்த்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாணவி வரா, பார்த்துட்டு சொல்றா, மிஸ் இது என்ன விலங்குன்னு எனக்கு தெரியல, என்னுடைய பேர் மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப 2வது 3வது எல்லாருமே வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்டா ஒரு மாணவன் வரான். அவன் குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப டீச்சர் இவன் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அவன் டைமை தான் வேஸ்ட் பண்றானே தவிர கடைசியும் பதில் சொல்லவே இல்லை. டீச்சருக்கு கோவம் வந்துச்சு, என்னடா எவ்வளவு நேரம் தான் அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்ப, உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு. உனது பையன் சொல்றான், வெறும் காலு தானே இருக்கும், இதை வச்சு எப்படி பேர் சொல்ல முடியும், பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. உனது பையன் சொன்னானா, இங்க பாருங்க என்னுடைய கால் இருக்கு, இந்த காலை பார்த்து என் பேர் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா.